ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள். குரு பற்றி பார்த்தீங்கன்னா, குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார். அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார். சரி, குருவிற்கு பார்த்தேனால் எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தம பார்வைகள் இருக்குது. ஆனால் குருவுக்கு பார்த்தேன்னா அதை விட அதிகமாக 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருக்குது. அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு 3 இடத்துல உழருது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேயானால் அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும், சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும், அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெருகும். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு புத்திர காரகன்னு சொல்கிறாங்க. அதை தவிர தன காரகன்னு சொல்கிறாங்க. அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும். அதாவது 10ஆம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 7ஆம் இடத்துல குரு 7ஆம் இடத்தை பார்த்தாலோ அது 7ஆம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குருவுக்கு 9ஆம் பார்வை என்ன செய்யும்? குருவுக்கு 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு. குரு 11ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே. ஆனால் அதாவது அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய, ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் அதீத சுவர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அவர் நல்ல அதாவது ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரே ஆனால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார். அதை தவிர அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் அமையும், ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார். அவர் போனாலே அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார்? இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம். இது புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு 4வது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு 4, 5 அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது அதிசாரமாகவும் உடனடியாக வக்ரகதி அடைந்தும் திருப்பியும் ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா குருவுக்கு 4ஆம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது. அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தோம்னா 18/11/2025 அப்போ பார்த்தேனால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி 4 அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்த குரு வக்ரகதி அடைய ஆரம்பிப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பார்த்தேன் 4ஆம் இடத்துலேருந்து அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சூரியன் ஒன்றுன்னா மூவ் ஆன உடனே வக்ரகதியிலிருந்து கிட்டத்தட்ட 17/3/2026 அன்னைக்கு
அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். அதற்கு அப்புறம் வந்து ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். அது வந்து மே மாதத்தில் வருது. இப்போது அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதாவது 8/10/2025 18/11/2025 வரலும் அதிசாரம் வரார். 18/11 பார்த்தேலையானால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வக்ரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கு புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 21/12/2025 போகிறார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2 புனர்பூசம் 1 இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது. அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா 17/3/2026. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்றதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொழிலில், பண விருத்தியில், அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில், தந்தையின் வருமானத்தில், தந்தையினுடைய உடல் நலத்தில், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார். சரி, இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தாலேயானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார். தென்முக கடவுளாக இருப்பார். தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அது தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு, எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது, இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, இந்த குருவிற்கு உண்டான மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்ல போனால் குரு காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிசார மற்றும் வக்கர பெயர்ச்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 ராசிகள் கொண்ட 9 நட்சத்திரங்கள் கொண்ட ராசி வந்து கடகராசி. இந்த கடகராசியில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வரார். அதிசாரமாய் புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு வரார். இது 8/10/2025 ஆறுது. இதனால் என்ன ஒரு பெரிய மாற்றம் வருதுன்னா, குரு பகவான் உச்சம் பெற்று போகக்கூடிய இடம் கடகம். அதனால் வந்து பார்த்தேன்னா எல்லா விதமான ஏற்றமும் வரும். புதிய வேலை கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் கைகூடும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி உண்டு. 5ஆம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேல் படிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது குரு பகவானே வந்து புத்திர காரகன்னு சொல்லுவோம். அதனால் புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டில் போய் வியாபாரங்கள் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர 6ஆம் அதிபதியே வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால, அதுவும் வந்து ஏற்றத்தில் இருக்கிறதுனால, உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதிசாரம் வாங்கி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தோம்னா புதிய வேலை கிடைக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கும். அதுவும் அரசாங்க பணி, அரசாங்கத்தில் மந்திரி அந்த மாதிரியான இது பணி. 9ஆம் அதிபதியும் அவரேன்றதுனால உங்களுக்கு குலத்தொழில்னு சொல்லக்கூடிய தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வியாபாரங்களோ, தந்தையின் மூலியமாக செய்யக்கூடிய பணிகளோ அது உங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல உங்களுக்கு ஒரு மதிப்பீடுகள் அதிகமாக வரக்கூடியது, உங்களுக்கு புகழ் செல்வாக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த குருவின் மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 8/10/2025 21/12/2025 வரலும், அதாவது இந்த வருஷம் 2025 வருஷத்துக்குள்ளே பார்த்தேனால் பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய தீர்க்கமான சிந்தனை, அதை தவிர எல்லா விஷயத்திலும் வெற்றிகரமான விஷயங்கள் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குருவே இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே சரியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 21/12 17/3/2026 வரலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போய் வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால சுகங்கள் கைகூடும். என்ன சார் இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லணுன்னா, 4ஆம் இடத்துல வக்கர குருவினுடைய பார்வை படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கடன்களிலிருந்து நிச்சயமாக வெளியேறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தோம்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, அது தவிர இந்த ட்ரங்கல் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய வயிறு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொடை மற்றும் பாதம் அதனுடைய வலி, அதனுடைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. அது நூதனமான கல்வி, அது தவிர கல்வியில் பெரிய மேன்மை இருக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. கூட்டுத் தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்கும். விவசாயம் செய்பவர்களுக்கு, அதுவும் தென்னை விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பழ வியாபாரம் செய்பவர்கள், இனிப்பு பழ வியாபாரம் செய்பவர்கள், அதாவது வாழை மரம், வாழைப்பழம், அன்னாசி பழம், இந்த மாதிரியான பழங்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு தரம் ஆலங்குடி போயிட்டு வாங்க, கும்பகோணம் பக்கத்தில். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்கிறோம். உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைன்னா நிச்சயமாக நீங்கள் போயிட்டு வாங்க. ஆலங்குளம் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதாவது இந்த ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கிறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க, அது தவிர இந்த விவசாயம் பார்க்குறவங்க, பயிர் இதெல்லாம் வைக்கிறவங்க, தென்னை மரம் அந்த மாதிரியான இது வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க, அது தவிர இந்த புடவை, இந்த மாதிரியான பெண்களுக்கு உண்டான பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள், பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் ஆலங்குளம் போயிட்டு வாங்க. குருவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம்னு சொல்லக்கூடியது. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வியாழக்கிழமை தேங்காயை உடைச்சி, சதுர தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். அது தவிர அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு போட்டுட்டு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டுட்டு உங்களால் முடிஞ்சது மூக்கு கடலை சுண்டல் வியாழக்கிழமை விநியோகம் பண்ணலையானால் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக காணாமல் போகக்கூடிய அளவிற்கு இந்த அதிசார வக்கர குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.